வாசிங்க. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 32வது அதிகாரம் 10வது வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. எப்படி கிருபை சூழ்ந்து கொள்ளும்? நம்ம முதல்ல கேட்டப்போ பரிசுத்த ஆவியானவரே சூழ்ந்து கொள்ளன்னு கேட்டப்போ அந்த சூழ்ந்து கொள்ளுதல் இருந்துச்சு பார்த்தீங்க. அந்த சூழ்ந்து கொள்ளுதல் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனுக்கு அந்த அந்த மகிமை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே துன்மார்க்கனுக்கு சொல்லப்பட்ட இன்னொரு வசனத்தில் பார்க்கிறோம், நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருந்து அவன் ஒன்று என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் மலை உச்சிக்கு சீயோனுடைய மேல் ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு உங்கள் நம்பிக்கை உயர்த்தப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால் உங்களை எதுக்காக ஆண்டவர் மாற்றிக்கொண்டு வருகிறார்? எதுக்காக? நீதிமான்களை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா எதுக்கோ பல்லவ ராஜ்யத்தை கொண்டு போக அல்ல. அல்லேலூயா. இல்லை ஒரு ஆசீர்வாதத்தை தரப்படுக்க அல்ல. அது நீங்கள் பல்லவ ராஜ்யத்தை நீதியை தேடினா பூமியில் அனைத்து உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. பூமியில் நடத்தில இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்காக மட்டும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நீதிமான் ஆக்கின பிறகு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம் அநேகமாக இருக்கிறது. அல்லேலூயா. புதிய பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய வருகை எவ்வளோ சமீபம் என்று பார்க்கிறீர்களோ அவ்வளோ சமீபமாய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை நிறைவேறும் அளவு கர்த்தர் உங்களை விட மாட்டார்.